லைஃப் ஸ்டைல் தமிழ் யூடியூப் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, குவைத்தில் இருக்கக்கூடிய மக்கள் உங்களுக்கு பேங்க்கில் ஒரு அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னா, நீங்கள் சில பேர் வந்து சேலரி அக்கௌண்ட்டுக்காக வச்சுருந்துருப்பீங்க. அதாவது சேலரி எடுக்கிறதுக்கு மட்டும் வச்சுருப்பீங்க. சில பேர் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டாக வச்சுருப்பீங்க. இதில் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டாகவே வச்சுருந்தாலும் ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா, அந்த அதாவது ஒவ்வொரு பேங்க்லேயும் கேஷ் டெபாசிட் பண்ணக்கூடிய மிஷின் இருக்கும். நம்ம வந்து நேரடியாக பேங்க்கில் போய் தான் கேஷ் டெபாசிட் பண்ணணும்னு கிடையாது. அந்த கியோஸ்கில் போயிட்டு அந்த கியோஸ்க் மிஷினில் போயிட்டு நாமளே டெபாசிட் பண்ண முடியும் ஊரில் மாதிரி. அதில் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் நிறைய பேர் வந்து அது தெரியாமல் இருக்காங்க. அவங்களுக்காக இந்த வீடியோ. அப்படியே தெரிஞ்சிருந்தாலும் எதுக்கு நம்ம வீணாக போய் ட்ரை பண்ணணும், ஏதாவது ஒன்று தப்பாகிடுச்சுன்னா ப்ராப்ளம் ஆகிடுமே அப்படின்ற மாதிரி பயத்துலையும் ட்ரை பண்ணாமல் இருக்காங்க. அவங்களுக்காக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் அந்த கியோஸ்க்கு டெபாசிட் மிஷினில் போயிட்டு நீங்கள் எப்படி டெபாசிட் பண்ணுறது உங்களுடைய பணத்தை அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் கவனமாக பாருங்கள். இந்த கியோஸ்க்கு டெபாசிட் மிஷின், அதாவது இது வந்து அல் திஜாரி பேங்க்கோட மிஷினு, அதாவது சிபிகேன்னு சொல்லுவாங்க, கமர்ஷியல் பேங்க்கு. அந்த பேங்க்கோடைய இதுதான் இது. நான் வந்து இப்போ ஏடிஎம் கார்டை கொண்டு வந்துட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஏடிஎம் கார்டை இதில் வந்து இன்சர்ட் பண்ணுறேன். போட்டோன்னா இங்கே வெயிட்டிங்கில், அதாவது வெயிட்டிங்னு சொல்லுது. பார்த்தீங்கன்னா அதில் உங்கள் கார்டை ரிமூவ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுது. அதில் ஜஸ்ட்டு வச்சுட்டு நம்ம எடுக்கணும். எடுத்தாச்சு. கார்டை எடுத்ததோட இங்கே லாங்குவேஜ் சூஸ் பண்ண சொல்லுது. இங்கிலீஷ் நான் சூஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பின் நம்பர் கொடுக்கணும். அதில் பின் நம்பரை கொடுத்ததோட பார்த்தீங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட் நம்பரு, நீங்கள் ஒரு சில பேர் 2-3 அக்கௌண்ட் ஜாயின் பண்ணி வச்சுருப்பாங்க, அதில் காமிக்கும். அதில் எந்த அக்கௌண்ட்டு அப்படின்றத நாம் வந்து செலக்ட் பண்ணணும். இப்போ இது அந்த ஒரு அக்கௌண்ட் அப்படின்றதுனால நான் வந்து அந்த ஒரு அக்கௌண்ட்டை நான் வந்து இந்த லெஃப்ட்டில் இருக்க செலக்டை கிளிக் பண்ணுறேன். அதுக்கப்புறம் கண்டினியூ கொடுக்குறேன். நம்ம பேர் காமிக்கும், கண்டினியூ கொடுக்குறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பர்பஸுக்காக அதில் டெபாசிட் பண்ணுறோம் அப்படின்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணணும். நான் வந்து இதில் எது எனக்கு சூஸபிள்னு பார்த்துட்டு நான் ஜஸ்ட் ஒரு சேலரி அதர் இன்கம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதில் வந்து அதை சூஸ் பண்ணி அதை ஓகே பண்ணிட்டு கொடுக்குறேன். ப்ளீஸ் வெயிட் அப்படின்னு சொல்லுது. இப்போ நம்ம எவ்வளோ காசு கொண்டு வந்திருக்கோமோ அதை அந்த மேலே இருக்க அந்த இருக்குல்ல அந்த ஓப்பன் பண்ணல இதில் வந்து காசை வைக்கணும். வேறு இடத்துல வைக்கக்கூடாது. வேறு இடத்துல நம்ம கீழே இதில் வச்சோம் அப்படின்னாக்க இந்த மாதிரி காமிக்கும், கரெக்டான இடத்துல வைங்க அப்படின்னு சொல்லிட்டு. திரும்ப ஓகே கொடுத்துட்டு நாம் கரெக்டான பிளேஸில் அந்த ஃபஸ்ட்டில் இருக்குல்ல அந்த இடத்துல வைக்கணும். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த இடத்துல தான் காசை வைக்கணும். கரெக்டாக வைக்கணும். மடிப்பு இல்லாமல் நேராக வைக்கணும். அதை வச்சுட்டு நம்ம மேலே இன்சர்ட் நோட்டுன்னு இருக்குல்ல அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அது நம்ம வச்ச நோட்டெல்லாம் எடுத்துக்கிறோம். கவுண்டிங் பண்ணிவிட்டு நம்ம சரியாக வைக்காத நோட்டுகளை, அந்த கசங்கி இருக்க நோட்டுகள், மடங்கி இருக்க நோட்டுகளை வந்து கீழே வந்து ஒரு அலர்ட், ஒரு சவுண்டு ஒன்று வரும், கீழே வந்து விழுந்துடும். அதை திரும்ப எடுத்து நாம் அதே இடத்துல மீண்டும் வைக்கணும். வச்சுட்டு திரும்ப இன்சர்ட் அந்த ஓகேன்னு கொடுத்தோம் அப்படின்னா திரும்ப அது இதை எடுத்துக்கிறோம். திரும்பவும் கீழே வந்துருச்சு அப்படின்னாலும் திரும்ப எடுத்து வைக்கும்போது அதுக்கு சரியான முறையில் அந்த மடங்கி இருக்கிறதெல்லாம் எடுத்து விட்டு வச்சோம் அப்படின்னா சரியான முறையில் அது எடுத்துக்கிறோம். டூப்ளிகேட்டாக இருந்தால் அந்த இடத்துல ரிஜெக்ட் ஆகிடும். திரும்ப நான் வச்சதோட பார்த்தீங்கன்னா 2வது தடவை ஓகே ஆகிடுச்சு. இப்போ எனக்கு ஓகே ஆகிடுச்சு. கீழே எதுவும் வரலை. நான் எவ்வளோ நோட்டு, என்ன நோட்டு கொடுத்தேன், 20 ரூபா நோட்டு எவ்வளோ, 10 ரூபா நோட்டு எவ்வளோ அப்படின்றத கவுண்டிங்கில் காமிக்கும். ஆமாம், ஓகே, நான் போட்ட அமௌண்ட் இவ்வளோ தான் கரெக்ட் அப்படின்ற பட்சத்தில் ஃபினிஷ் டெபாசிட்ன்ற கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு அவ்வளோதான். ஓகே, மேலே ஒரு நமக்கு அந்த ரிசிப்ட் ஒன்று அதுலேருந்து வெளியே வந்துடும். அதாவது உங்கள் பணம் வந்து இவ்வளோ போட்டாச்சு அப்படின்ற மாதிரி கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மேலே ரிசிப்ட் வந்துருச்சு. இப்போது அதை எடுத்துகிட்டு நாம் போக வேண்டியதுதான். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள் தான். யாரும் இதில் பயப்பட தேவையில்லை. ரொம்ப சிம்பிளாக நம்ம இங்கேயே வந்து கேஷ் டெபாசிட் பண்ண முடியும். அதில் எல்லா தகவலும் போட்டிருக்கோம். அவ்வளோதான் நண்பர்களே, இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த தகவல் பற்றின கருத்துக்கள், சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிட்டு உங்கள் நண்பரோட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.